பிக் பாஸில் நடந்த கொடுமை, சக போட்டியாளரை கடித்த பிரபல நடிகர். தமிழ் மற்றும் தெலுங்கு 2 மொழிகளிலும் பிக் பாஸ் நிகழ்ச்சி பிரபலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தெலுங்கில் அண்மையில் தொடங்கப்பட்ட பிக் பாஸ் நிகழ்ச்சியும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்நிலையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர் ஆதர்ஷ் என்பவர் சக போட்டியாளரை கடிப்பதும் கையில் கிடப்பதை தூக்கி அடிப்பது என பார்ப்போரை பயமுறுத்துகிறார். இதனால் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருப்பவர்கள் கூட அவரை பார்த்து பயப்படுகின்றனர். ஆனால் கடைசியில் ஆதர்ஷ் அனைவரையும் கலாய்க்க செய்துள்ளாராம். கத்தி 2ஆம் பாகம் குறித்து பேசிய பிரபலம். விஜயின் திரைப்பயணத்தில் மிக முக்கியமான படம் கத்தி. விவசாயிகள் பிரச்சனை குறித்து இப்படம் மிக தீவிரமாக பேசியது. இதில் விஜய் போல் மாஸ் ஹீரோ நடித்ததால் அனைத்து தரப்பு மக்களும் இப்படம் சென்றடைந்தது. இந்நிலையில் மீண்டும் முருகதாஸ் மற்றும் விஜய் இணைய உள்ளனர். இந்நிலையில் அனிருத் சமீபத்தில் டிடி தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் டிடி கத்தி பார்ட் 2 எப்போது என்று அனிருத்திடம் கேட்க, அதற்கு அவர் நானும் கத்தி 2விற்கு தான் காத்திருக்கின்றேன், விரைவில் வரும் என்பது போல் கூறினார். தளபதி விஜயை பற்றி இதுவரும் யாரும் சொல்லாததை சொன்ன பிரபல நடிகர் சான்ஸே இல்ல. இளைய தளபதி விஜய்க்கு பல ரசிகர்கள் இருக்கிறார்கள். அவரை பற்றி சில விஷயங்களை நாம் தெரிந்து வைத்திருக்கலாம். ஆனால் உடன் இருந்தவர்களுக்கு மட்டுமே உண்மை என்ன என்பது தெரியும். காமெடி நடிகர், குணச்சித்திர நடிகரான தம்பி ராமையா இணையதள ஊடகம் ஒன்றில் நேர்காணலில் கலந்து கொண்டார். இதில் அவரிடம் விஜய் பற்றி கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், உயரத்திற்கு சென்றவர்கள் துயரத்தில் இருப்பது பொதுவானது. விஜய் நடனத்தில் சிறப்பு பெற்றவர் என சொல்கிறோம். இதற்காக அவர் வயதையும் பொருட்படுத்தாமல் உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறார். அப்போதுதான் உடல் ஒத்துழைக்கும். தொழில் பக்தி, உணவு கட்டுப்பாடு தான் அவரிடம் எனக்கு பிடித்தது. பெற்ற புகழையும் ஈட்டிய பணத்தையும் காப்பாற்றக்கூடிய அறிவு திறமை அவருக்கு உள்ளது என்று கூறினார். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. தளபதி விஜயை பற்றி உங்களின் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சினிமா நியூஸ் அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.